வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த விடையில் 11th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025க்கான ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு இன்க்ளூடிங் கம்பல்சரிலாம் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின்லாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பருடைய கொஸ்டின் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 1 மார்க் 15 1 மார்க் கேட்குறாங்க. கண்டிப்பாக புக்கில் இருந்து 10 வந்து 1 மார்க் வந்துடும். ரிமைனிங் ஒரு 5 மட்டும் இன்சைடாக வந்து கேட்பாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்கை எப்போவும் நல்லா தரவாக படிச்சிடுதுங்க. நமக்கு 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் 30 மார்க் வந்து ப்ராக்டிக்கல் ப்ளஸ் இன்டர்னல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் 70க்கு 15 எடுத்தால் பாஸு. ப்ளஸ் இதில் கூட 2 மார்க் பார்த்துக்கோங்க. மைய செயலகத்தின் பணிகள் யாது? வாட் ஆர் த காம்பவுண்ட்ஸ் ஆஃப் CPU? அதே மாதிரி HDMI என்றால் என்ன? இயக்க அமைப்பின் பாதுகாப்பு மேலாண்மை நிலைகள் யாவை? சுழற்சி என்றால் என்ன? இனமாற்றம் என்றால் என்ன? C++இன் உள்ள செயற்கூறுகள், C++ உடைய இனக்குழு என்றால் என்ன? ரொம்ப முக்கியம். C++ ரிலேட்டடாக கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி கொக்கி என்றால் என்ன? நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 3 மார்க் 6 × 3 18 பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் இடைமுக மற்றும் தொடர்முகங்கள் பற்றி எழுதுக. கீழே கொடுக்கப்பட்டுள்ள செயல் மேலாண்மை நெறிகள் பற்றி குறிப்பு வரைக. பாய்வு படம் என்றால் என்ன? C++ உள்ள தருக்க செயற்குறிப்புகள் குறிப்பு வரைக. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கூறுநிலை நிரலாக்கத்தின் சில அம்சங்களை பட்டியலிட. கணினி பயனாளர் பின்பற்ற வேண்டிய நன்னெறி வழிகாட்டுதல் யாவை? அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க 1 by 1. ஸோ அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க் பொறுத்த வரைக்கும் விண்டோஸின் ஜன்னல் திரையில் உள்ள பல்வேறு கூறுகளை விவரிக்கவும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி கீழே எக்ஸ்பிளைன் த பார்ட்ஸ் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். C++ வில்லைகள் என்றால் என்ன? C++இல் வில்லைகள் பற்றி தகுந்த எடுத்துக்காட்டுடன் விவரிக்கும். கொடுக்கப்பட்டுள்ள எண்தொடரில் கூட்டுத்தொகையினை கணக்கிடும் C++ நிறை எழுதுக. நல்லா பார்த்துக்கோங்க. மதிப்பு மூலம் அழைத்தல் முறையினை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு கீழ்கண்ட C++ நிரலின் வெளியீட்டை எழுது. அண்ட் தென் கீழே பார்த்தீங்கன்னா C++இல் உள்ள பல்வேறு காண்பு நிலை பங்குகள், அதே மாதிரி ப்ரோக்ராம் ரிலேட்டடான கொஷின். ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பர் யூஸ் பண்ணி ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இதான் 11th கம்ப்யூட்டர் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் மார்ச் 2025 ஒரிஜினல் கொஷின் பேப்பர். நன்றி.